Hello friends, இன்னைக்கு நாம 8th standard science book பார்க்கலாம். இந்த வீடியோல நாம chemistry matter around us அது பார்க்க போறோம். போன வீடியோ வந்து நான் மெஷர்மென்ட் போட்டிருந்தேன். இந்த வீடியோ வந்து matter around us அது பார்க்கலாம். matter around us. ஓகே, இந்த லெசன் என்ன அப்படின்னா எலிமெண்ட்ஸோட டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒவ்வொரு சிம்பிள், அதாவது முன்னாடி காலத்தில் எப்படி நேம் பண்ணாங்க, அப்புறமேட்டு எப்படிலாம் நேம் பண்ண ஆரம்பித்தாங்க, அப்புறமேட்டு ப்ரெசன்ட் சிம்பிள் எப்படி வந்துச்சு, அதெல்லாம் தான் இந்த ஸ்டார்டிங் இதெல்லாம் கொடுத்துருக்குது. அப்புறம் அதோட சிம்பிள்ஸ், அப்புறம் எங்கேருந்து டிரைவ் ஆகிருக்கு அது, அப்புறம் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். எலிமெண்ட்ஸ்னாவே மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்னு பிரிச்சுருவாங்க. ஸோ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பற்றி, அப்புறம் அதோட டிஃப்ரென்ஷியேஷன் அதெல்லாம் கொடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அது யூசஸ். அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா இட் ஹேஸ் போத் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். அதுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், மெட்டல்ஸோடதும் இருக்கும், நான் மெட்டல்ஸோடதும் இருக்கும். அதான் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் யூசஸ். ஓகே, அண்ட் ஜென்ரலி காம்பவுண்ட்ஸ், அதாவது மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்லாம் சேர்ந்த காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்ல, அதுதான் அதோட யூசஸ் அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் போகலாம். ஏன்னா ஃபுல்லாக எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே லெசனை கவர் பண்ணிட்டாங்க. நம்ம இதை பார்த்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். த லிக்விட் மெட்டல் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர்ஸ் இஸ், அது மெர்க்குரி. மெர்க்குரி வந்து இட் இஸ் த ஒன்லி மெட்டல் which exists in liquid state at room temperature. அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இந்த மெட்டல் மட்டும்தான் லிக்விடாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் த ஒன்லி மெட்டல். ஓகே, மெர்க்குரியோட ஃபார்மில் ஹெச்ஜி கேபிட்டல் ஹெச் ஸ்மால் ஜி. ஓகே, next one, the pictorial symbol for water given by the alchemists was. இதுதான் இந்த ட்ரையாங்கிள், கீழே போடுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரும், வெறும் ட்ரையாங்கிள், உள்ள கோடு வராது. இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காலத்தில் க்ரீக்ஸ் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது 4 மேஜர் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குல்ல, வாட்டரோட பேஸாக இருக்கும்ல, லைக் ஃபயர், வாட்டர், எர்த், ஏர், இதெல்லாம் வந்து அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் வச்சுருந்தாங்க. அதில் வாட்டரோட சிம்பிள் இது, ஏரோட சிம்பிள் இது, ஃபயர்து இது. இதில் ஃபயருக்கும் வாட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இன்வர்ஸ் ட்ரையாங்கிள், அதாவது கீழே இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது வாட்டர்து, அண்ட் மேலே பாயிண்ட் ஆன மாதிரி ட்ரையாங்கிள் இருக்கிறது ஃபயர்து, அண்ட் எர்த். இதெல்லாம் தான் 4 சிம்பிள்ஸ் க்ரீக்ஸ் யூஸ் பண்ணது. ஸோ அதோட ஆன்சர் வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் தான் ஃபார் வாட்டர் ரெப்ரசன்டேஷன். ஓகே, சி, ஆப்ஷன் சி. தேர்ட் ஒன், which one of the following element name is not derived from planet? இது மூணில் எது நாட் டிரைவ் ஃப்ரம் பிளானட்னா மெர்க்குரி தான். மெர்க்குரி மட்டும்தான் பிளானட்லேருந்து டிரைவ் ஆகலை, மீதி எல்லாமே பிளானட்லேருந்து தான் டிரைவ் ஆகிருக்கு. ப்ளூட்டோனியம் வந்து ப்ளூட்டோ, நெப்டூனியம் வந்து நெப்டியூன், யுரேனியம் வந்து யுரேனஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், சிம்பிள் ஆஃப் மெர்க்குரி இஸ். சிம்பிள் ஆஃப் மெர்க்குரி ஹெச்ஜி, ஃபர்ஸ்டில் சொன்னேன்ல ஹெச்ஜி. Fifth one, a form of non-metal which has high ductility is carbon. Carbon is a form of non-metal which has high ductility. அப்படின்னா it can be beaten into thin wires. Ductility na it can be beaten into thin wires அப்படின்றிருப்பாங்க. இங்கே இருக்கான்னு பார்க்குறேன். அதோட டெஃபினிஷன் வந்து ductility na it can be beaten into thin wires தான். The property which allows the metals to be hammered into sheets, அது வந்து ஒயர்ஸாக மேக் பண்ணுறது வந்து டக்டிலிட்டி. அண்ட் மெல்லியபிலிட்டி அப்படிங்கிறது, இதோட ஆன்சர் மெல்லியபிலிட்டி. அண்ட் மெல்லியபிலிட்டியோட இது என்ன டெஃபினேஷன் என்னென்னா, இட் கேன் பி பீட்டன் இன்டு தின் ஷீட்ஸ், அதான் மெல்லியபிலிட்டி. செவன்த் ஒன், த நான் மெட்டல் விச் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கார்பன். கார்பன் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, இது வந்து ஒரு நான் மெட்டல், இது வந்து நல்லா எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். மோஸ்ட்டாக மெட்டல்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் மெட்டல்ஸில் கார்பன் வந்து ரொம்ப அதிகமாகவே எலக்ட்ரிக் கரண்ட் கண்டக்ட் பண்ணும். பென்சில்,
lead contains graphite. So pencil lead contains graphite. And the black color la irukolla adu graphite. Ninth one, identify the state of matter based on the arrangement of the molecules. Okay, A வந்து இதுதான் molecules. இது ரொம்பவே டிஸ்பர்ஸ்டாக இருக்குது, அதாவது நிறைய கேப் இருக்குது. பியில் ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்குது. சியில் வந்து கொஞ்சம், அதாவது ஏவோட கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்பேஸ் இருக்குது மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா கேஸில் தான் வந்து ரொம்ப அதிக ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஏ வந்து கேஸ், பி வந்து ரொம்ப டைட்டாக பேக்டாக இருக்கனால பி வந்து சாலிட், அண்ட் சி வந்து கேஸோட கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல அந்த இடம், அதோட இடம், ஸோ லிக்விட். ஓகே, அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ரோமன். செகண்ட் ரோமன், fill in the blanks. First one, the element which possesses the character of both metals and non-metals are called. First day நான் ஒரு சம்மரி கொடுக்கும்போது கோத்ரூ கொடுக்கும்போது சொன்னேன்ல, மெட்டலாய்ட்ஸ் மட்டும்தான். இட் ஹேஸ் போத் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான்-மெட்டல்ஸ். ஸோ இதோட ஆன்சர் மெட்டலாய்ட்ஸ். செகண்ட் ஒன், the symbol of tungsten is capital W. ஓகே, டங்ஸ்டன் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பல்ப்லாம், எலக்ட்ரிக் பல்ப் மேக் பண்ணுறதுல வந்து டங்ஸ்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மோஸ்ட் மெட்டல் இஸ் greater than that of non-metal. Melting point of most metals is greater than non-metal. Okay. Fourth one, water contains hydrogen and oxygen element. So H2O தான வாட்டர்னா ஃபார்முலா. ஸோ அதில் வந்து ஹைட்ரஜனும் இருக்கும் ஆக்சிஜனும் இருக்கும். Water contains hydrogen and oxygen element. Fifth one, silicon is used as semiconductor. Silicon is used as semiconductor. Okay. Which is a semiconductor அப்படின்னா silicon. Match the following. Iron, sewing needle, இது எங்கே யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க for making. Iron வந்து sewing needle. Copper for making wires. Tungsten ஏற்கனவே சொன்னல மேக்கிங் த ஃபிலமெண்ட் ஆஃப் அ பல்ப். நடுவில் ஃபிலமெண்ட் இருக்கும்ல பல்பில், அது அந்த டங்ஸ்டன் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டங்ஸ்டன் மேக்கிங் த ஃபிலமெண்ட் ஆஃப் அ பல்ப். போரான் as a fuel for ignition in rocket. As a fuel for ignition in rocket. ராக்கெட்டில் யூஸ் பண்ணுற ஃபியூவல் வந்து போரான். ஓகே, இதுக்கு நான் இங்கே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதையும் நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, next B, atom. It is the smallest unit of a substance. Atom is the smallest unit of a substance. Element. Elementனா என்ன? atoms of same kind, ஒரே மாதிரி atoms ஃபார்ம் ஆகிறது. அதாவது ஆக்சிஜன் O2 அப்படிங்கிறது எலிமெண்ட், ஓங்கிறது எலிமெண்ட், இன்னொரு ஓங்கிறது எலிமெண்ட், அது ரெண்டும் ஒரு ஆட்டம். ஸோ இது வந்து atoms of same kind வந்து எலிமெண்ட். காம்பவுண்ட் அப்படின்னா atoms of different kinds, அதாவது டிஃப்ரெண்ட்டாக H2O அது வந்து ஒரு காம்பவுண்ட், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மாலிக்யூல். மாலிக்யூல் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ரோமன், ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. வாட் இஸ் டக்டிலிட்டி? ஓகே, இந்த ஆன்சர் த ஃபாலோயிங் வந்து உங்களுக்கு புக் இருக்கும், அதனால் நீங்கள் புக்கில் ஈஸியாக மார்க் பண்ண முடியும். அண்ட் இதுதான் எழுதுனா மார்க் கிடைக்கும் அப்படின்னால நான் புக்லேயே மார்க் பண்ணிட்டேன். சில இதெல்லாம் கிடைக்கல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு தான் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு இந்த மாதிரி கிவ் ரீசன் டைப்லாம் மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன், அண்ட் சிம்பிள்ஸ் இதெல்லாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் டக்டிலிட்டி? ஓகே, இதை மார்க் பண்ணியிருக்கேன், இருங்க. ஓகே, இதான் டக்டிலிட்டி. மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு தின் வயர்ஸ். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்ட் டக்டிலிட்டி. எக்ஸாம்பிள் காப்பர் வயர்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன் டக்டிலிட்டி. ஸோ இட் கேன் பி ட்ரான் இன்டு தின் வயர்ஸ். இது பேர் தான் டக்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் டக்டிலிட்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. Next question. Write the constituent elements and their symbols for the following compounds. Okay.
அதோட எலிமெண்ட்ஸ் உள்ளே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த எலிமெண்ட்டோட சிம்பிள் கேட்டிருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு, வாஷிங் சோடா. ஓகே, வாஷிங் சோடா பாருங்கள், அதில் என்னென்ன கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இருக்குன்னா சோடியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த உள்ள நான் வந்து அதோட சிம்பிள் எழுதியிருக்கேன். வாஷிங் சோடாவோட அதோட கெமிக்கல் நேம் சோடியம் கார்பனேட் அண்ட் அதோட கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் கேட்டிருந்தாங்க சோடியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ சோடியம் வந்து Na, கார்பன் வந்து C, ஆக்சிஜன் வந்து O. ஓகே, இதான் அதோட சிம்பிள், எலிமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு, நெக்ஸ்ட் எலிமெண்ட் கார்பன் மோனாக்சைடு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் காம்பவுண்ட், அதோட கான்ஸ்டிட்யூவன்ட் எலிமெண்ட்ஸ் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் அதோட சிம்பிள், அதாவது எலிமெண்ட்ஸோட சிம்பிள் கார்பனுக்கு C, ஆக்சிஜனுக்கு O. இது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் டினோட் பண்ணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டலில் தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Write the symbols for the following elements. Oxygen O, capital O. B, gold, கோல்டுக்கு வந்து AU, capital A, small u. C, calcium, capital C, small a. D, cadmium, capital C, small d, cadmium. E, iron, Fe, ferrous னு சொல்வாங்க. ஸோ iron வந்து Fe, capital F, small e. Fourth one, which non-metal is essential for our life and all living beings? Carbon. Carbon is the only non-metal which is very essential for our life. ஏன்னா கார்பன் தான் எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். அதாவது நம்மளை சுற்றி இருக்க முக்கால்வாசி விஷயத்தில் கார்பன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். எல்லா மெட்டீரியல்ஸ், அதாவது ட்ரீ, பேப்பர், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டால் அதில் கார்பனோட அதாவது ஒரு பென்சிலில் இருக்க கிராஃபைட்டும் கார்பன் தான். அதனால எல்லாத்துலேயுமே கார்பன் இருக்கும். ஸோ இட் இஸ் essential for our life. Fifth one, why are doorbells made of metals? Okay, in the question, on being hit, metals produce a typical sound. Hence, they are said to be sonorous. This property is being used in making temple bells. ஸோ என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு மெட்டலை வந்து அடித்தா அதுலேருந்து சவுண்டு வரும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்ன அப்படின்னா சொனோரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அந்த மெட்டல்ஸில் இருக்கிறதுனால தான் இதை வந்து பெல்ஸில் மேக் பண்ண யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதான் அதோட ஆன்சர். ஆன் பீயிங் ஹிட், metals produce a typical sound. Hence, they are said to be sonorous. This property is being used in making temple bells. Okay, this is fifth question answer. Adutha question, sixth one. What does a chemical symbol represent? புக்கில் அவ்வளோவா இதாக இல்லை, அதனால் நானே எடுத்து டைப் பண்ணேன். The easiest way to represent an element and to write the chemical formulas easily. Chemical symbol represent என்ன இது represent பண்ணுனா, இது it is the easiest way to represent an element and to write the chemical formulas easily. Okay, இதை காப்பி பண்ணிக்கோங்க. Next, give 2 examples of metalloids. புக்கில் கொடுத்துருக்கதே இது யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
மெட்டலாய்ட்ஸ் கீழே. எக்ஸாம்பிள்ஸ் போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மேனியம், ஆன்டிமனி, டெலூரியம் அண்ட் பொலோனியம். இதில் இருக்கிறதுல 2 எழுதிக்கலாம். போரான், சிலிக்கான்லாம் ஈஸியாக எழுதலாம், ஸ்பெல்லிங்கும் ஈஸி. ஸோ போரான், சிலிக்கான் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். Next question. Mention any 3 compounds that exist in liquid state. Liquid stateல இருக்கிற compounds, metals, metalloids அந்த மாதிரி கேட்கல, ஜென்ரலாக compounds அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இங்கே டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், compounds in liquid state. இதில் மென்ஷன் 3 தான் கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற 5ல் 3 மட்டும் எழுதிக்கிட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், nitric acid, sulfuric acid, acetic acid. It is also called as vinegar. அதாவது ஜென்ரல் நேம் வந்து, காமன் நேம் வந்து வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதோட இந்த பேர் வந்து, கெமிக்கல் பேர் வந்து அசிட்டிக் ஆசிட். ஸோ வாட்டர், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், sulfuric acid, acetic acid. இதெல்லாம் தான் compounds that exist in liquid state. Okay. Next question, 9th one. Write 3 properties of metalloids. Okay, any 3 properties of metalloids கேட்டிருக்காங்க. Physical properties of metalloids. Metalloids are solid at room temperature. இது ஒன்று. Next point, they can form alloys with other metals. இது வந்து alloys form பண்ணலாம். அதாவது இந்த மெட்டலாய்ட்ஸு இன்னொரு மெட்டல் வந்து கம்பைன் பண்ணாங்க அப்படின்னா அது பேர் ஒரு அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலாயெல்லாம் எதுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரஸ்டிங் ப்ராசஸ்லாம் நடக்குது. அதாவது ஒரு மெட்டல் இருந்துச்சுன்னா ஈஸியாக துருப்பிடிச்சிரும்ல, அது துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த அலாய் மாதிரி பண்ணுவாங்க. இன்னொரு மெட்டல் வந்து அந்த துருப்பிடிக்கிறத தடுக்கும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்க்கெலாம் அலாய்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு கோல்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அதாவது ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்குலாம் அலாய் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தே கேன் ஃபார்ம் அலாய்ஸ் வித் அதர் மெட்டல்ஸ். தேர்ட் பாயிண்ட், சம் மெட்டலாய்ட்ஸ் such as silicon and germanium can act as electrical conductors under specific conditions. Thus they are called semiconductors. So semiconductor, silicon, germanium, முன்னாடி பார்த்தோம்ல, silicon and germanium வந்து இது ஒரு மெட்டலாய்ட். இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸாக ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு கண்டிஷன், அதாவது இந்த டெம்பரேச்சர் அது அந்த மாதிரி இருக்க கண்டிஷனில் தான் இது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ இது பேர் வந்து செமிகண்டக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதலாம். ஓகே, ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. அந்த ரோமன் முடிஞ்சிச்சு, 4th ரோமன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 5th ரோமன். Can you store pickle? First question, can you store pickle in an aluminum utensil? Give reason. ஸோ பிக்கிளை வந்து நம்ம அலுமினியம் யூட்டென்சிலில் ஸ்டோர் பண்ணலாமா? கண்டிப்பாக முடியாது, பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, pickle cannot be stored in aluminum utensil because pickles contains acid which can react with aluminum, which is a metal, liberating hydrogen gas. This can lead to spoiling of pickle. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிக்கிள் வந்து நம்ம அலுமினியம் யூட்டென்சிலில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா பிக்கிளில் வந்து ஆசிட் சப்ஸ்டன்ஸ் அசிடிக்காக இருக்கும். பிக்கிளுங்கிறதே ஒரு அசிடிக் தன்மையோடு தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த அலுமினியம்ங்கிறது ஒரு மெட்டல். ஸோ அந்த மெட்டலோடு அது ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹைட்ரஜன் கேஸ் வெளியே எவால்வ் பண்ணும். ஏன்னா ஒரு மெட்டல் ப்ளஸ் ஆசிட் கிவ்ஸ் அலுமினியம் கேஸை, ஒரு சால்ட் ப்ளஸ் கேஸ் கொடுக்கும்ல, அது ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும். ஸோ அது லிபரேட் ஆச்சுன்னா அந்த பிக்கிள் வந்து கண்டிப்பாக அந்த ஊறுகாய் கெட்டு போயிடும். பிக்கிள்னா ஊறுகாய், அது வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து அலுமினியம் பாத்திரம் யூட்டென்சிலில் சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டைம் படிக்கிறேன். Pickle cannot be stored in aluminum utensil because pickles contain acids which can react with aluminum, which is a metal, liberating hydrogen gas. This can lead to spoiling of pickle. Okay. Next question. Tabulate the differences between metals and non-metals.
இதுவும் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இதே டிஃப்ரென்ஸ் எழுதுனாவே போதும், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேவையே இல்லை. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிசிக்கல் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர். மெட்டல்ஸ் வந்து மோஸ்ட்டாக சாலிடாக தான் இருக்குது, யூஸ்வலி சாலிட் அண்ட் அக்கேஷ்னலி லிக்விட். அதாவது அக்கேஷ்னலி அப்படின்னு சொன்னாவே என்னது, மெர்க்குரி. நான் மெட்டல்ஸ் இது வந்து சாலிட், லிக்விட் ஆர் கேஸ், 3 ஸ்டேட்லையுமே இது எக்ஸிஸ்ட் ஆகும். மெல்லியபிலிட்டி அப்படின்னா இட் கேன் பி பீட்டன் இன்டு தின் ஷீட்ஸ், ஷீட் மாதிரி நல்லா இது பண்ணுறது. ஸோ மெட்டல் வந்து தே ஹாவ் குட் மெல்லியபிலிட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி, குட் மெல்லியபிலிட்டி. அண்ட் நான் மெட்டல்ஸ் வந்து இது வந்து புவர் மெல்லியபிள், யூஸ்வலி சாஃப்ட் ஆர் பிரிட்டில். இது வந்து நான் மெட்டல்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பிரிட்டில் அப்படின்னா அடித்தாவே உடஞ்சி போயிடும், அந்த மாதிரி இருக்கும் நான் மெட்டல்ஸ். டக்டிலிட்டினா இட் கேன் பி மேட் இன்டு வயர்ஸ். ஸோ மெட்டல்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, குட், புவர் ஃபார் நான் மெட்டல். மெல்ட்டிங் பாயிண்ட் யூஸ்வலி ஹை. மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்லப்ஸ்லேயே பார்த்தோம்ல, மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து மெட்டல்ஸ்க்கு ரொம்ப ஹையாக இருக்கும் அண்ட் நான் மெட்டல்ஸ்க்கு லோ. அதே மாதிரி தான் பாய்லிங் பாயிண்ட் மெட்டல்ஸ்க்கு ஹையாக இருக்கும், நான் மெட்டல்ஸ்க்கு லோவாக இருக்கும். டென்சிட்டி ஆல்சோ மெட்டல்ஸ்க்கு அதிகமாக இருக்கும், நான் மெட்டல்ஸ்க்கு கம்மியாக இருக்கும். கண்டக்டிவிட்டி அதாவது தேர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ரெண்டையும் சொல்கிறாங்க. மெட்டல்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும், குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் heat and electricity, and non metals வந்து very poor conductors of heat and electricity. thermal na heat, electrical na electricity. Okay, next. Third one, why are utensils made up of aluminum and brass? The utensils are made of aluminum and brass because they are good conductors of heat. These metal utensils are generally thinned from inside to prevent any reaction between such metal and foodstuff. For efficient cooking, those metals are used. ஓகே, ஏன் வந்து அலுமினியம் அண்ட் பிராஸை வந்து குக்கிங் யூட்டென்சில்ஸ் மேக் பண்ண அந்த சமைக்கிற பாத்திரங்கள் மேக் பண்ண யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். நம்ம படித்தோம்ல மேலே, மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ அதனால அலுமினியம் அண்ட் பிராஸ் வந்து நல்லா ஹீட் வந்து கண்டக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ மெல்லியபிள், அதாவது ஒரு இட் ஹேஸ் மெல்லியபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி. மெல்லியபிலிட்டினா இது வந்து தின் ஷீட்ஸாக மேக் பண்ணலாம், அதை வந்து பீட் பண்ணலாம் நல்லாவே. ஸோ அது என்ன பண்ணாங்கன்னா, நடுவில் சென்டரில் வந்து தின்னாக வச்சுட்டு சைடில் வந்து கொஞ்சம் திக்காக வந்து பாத்திரங்களை வச்சுருக்காங்க. பிகாஸ் அது வந்து மெட்டல்ஸ் அண்ட் ஃபுட் ஸ்டஃபோட ரியாக்ஷன் நடக்கிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மேக் பண்ணுறதுனால, இந்த அலுமினியம் அண்ட் பிராஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறதுனால குக்கிங் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு டைம் ஆன்சர் படிக்கிறேன். The utensils are made of aluminum and brass because they are good conductors of heat. These metal utensils are generally thinned from inside to prevent any reaction between such metal and foodstuff. For efficient cooking, those metals are used. Okay. Next one. Define alchemy. Alchemy இங்க definition கொடுத்திருக்காங்க. In the days of alchemists, different materials that people used were represented by different symbols. Okay, while they tried to change less valuable metal into gold, that process was called alchemy அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, அல்கமிஸ்ட் வந்து ஒரு லெஸ் வேல்யூபிள் சப்ஸ்டன்ஸ், ஒரு லெஸ் வேல்யூபிள் மெட்டலை வந்து கோல்டாக மாற்றுற அந்த ப்ராசஸ் பேர் தான் அல்கமி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு லெஸ் வேல்யூபிள் மெட்டல் இன்ட்டு
gold. அதாவது the process of converting less valuable metal into gold is called alchemy அப்படின்ட்டு எழுதிக்கலாம். Okay, next question. Name the elements with the following symbols. Okay, sodium, tungsten, barium, aluminium, uranium. பாருங்க, sodium Na, sodium, W, capital W, tungsten, Ba, barium, Al, aluminium, U, uranium. Sodium, tungsten, barium, aluminium, uranium. Next one, name the 6 common non-metals and write their symbols. Non-metals வந்து இங்கே காமனாக என்ன இந்த டெக்ஸ்ட்டில், அதாவது நம்மளுக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நான் நேம் பண்ணியிருக்கேன். And their symbols. Okay, sulfur S, oxygen O, bromine Br, carbon capital C, phosphorus capital P small h, nitrogen capital N. ஸோ இதுதான் இந்த 6 non-metals: சல்ஃபர், ஆக்சிஜன், புரோமின், கார்பன், ஃபாஸ்பரஸ், நைட்ரஜன். Okay, next one, 7th question. Mention any 4 compounds and their uses. இது அப்படியே இங்கே ஒரு டேபுலர் காலமில் கொடுத்துருக்காங்க. mention any 4 அப்படின்னதுனால uses of compounds: water, the uses for drinking and as a solvent; table salt, essential component of our daily diet, preservative for meat and fish; sugar, preparation of sweets, toffees and fruit juices; baking soda, fire extinguisher, preparation of baking powder and preparation of cakes and bread. இந்த 4 எழுதிக்கலாம் as uses of compounds: water, table salt, sugar, baking soda. Okay, next one, 8th question. Name the metals that are used in jewelry. gold, silver, copper. gold, silver, copper இதெல்லாம் தான் used in jewelry. Mention the uses of the following compounds: baking soda, bleaching powder, quicklime. இங்கே கொடுத்துருக்காங்க பேக்கிங் சோடா, ஆப்ஷன் ஏ பேக்கிங் சோடா கொடுத்துருக்காங்களே 8th one. ஸோ பேக்கிங் சோடா அப்படின்னா ஃபயர், இட் இஸ் யூஸ்ட் அஸ் இதோட கெமிக்கல் நேம் வந்து சோடியம் பைகார்பனேட் அண்ட் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் வந்து சோடியம், ஹைட்ரஜன், கார்பன் அண்ட் ஆக்சிஜன், அண்ட் இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேக்ஸ் அண்ட் பிரெட். நெக்ஸ்ட் ஒன், ப்ளீச்சிங் பவுடர். Its chemical name calcium oxychloride and its constituents வந்து calcium, oxygen and chlorine. It is used as a bleaching agent, disinfectant and sterilization of drinking water. Next one, quicklime. Its chemical name is calcium oxide and இதோட constituents calcium and oxygen. Uses manufacture of cement and glass. Okay, இதோட இந்த ரோமனும் முடிஞ்சிருச்சு. 5th Roman also is over. Next, last Roman, give reason. 6th Roman, give reason. Give reasons for the following.
Aluminum foils are used to wrap food items. Because aluminum being a soft malleable metal, it can be beaten into sheets and form thin wrapping sheets. Moreover, it does not react with food items. Okay, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிவ் ரீசன், ஏன் அலுமினியம் ஃபாயிலை வந்து ஃபுட் wrap பண்ண யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் அலுமினியம் வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் மெல்லியபிள் மெட்டல். இது வந்து மெல்லியபிள் அப்படின்னா இட் கேன் பி பீட்டன் இன்ட்டு தின் ஷீட்ஸ். இது ஒரு மெட்டலோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அலுமினியம் வந்து அந்த மாதிரி தின் ஷீட்டாக மேக் பண்ணுறதுனால இது வந்து அண்ட் அதோடு சேர்த்து இது வந்து ஃபுட் ஐட்டம்ஸோடு எப்பயுமே ரியாக்ட் ஆகாததுனால இதை வந்து ஃபுட் wrap பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு டைம் இதோட ஆன்சர் படிக்கிறேன். Because aluminum being a soft malleable metal, it can be beaten into sheets and form thin wrapping sheets. Moreover, it does not react with food items. B. Immersion rods for heating liquids are made up of metallic substances. Immersion rods அப்படின்னா அந்த ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ராட்ஸ்லாம், அதாவது ஹீட் பண்ணுறதுக்கு வாட்டர் ஹீட்டர்ஸ், அது வந்து ஏன் வந்து மெட்டல்ஸால் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க லிக்விட் ஹீட் பண்ணுறதுக்கு. கிவ் ரீசன். மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். ஸோ immersion rods are made up of metallic substances. இன்னொரு டைம் ஆன்சர் படிக்கிறேன். மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ immersion rods are made up of metallic substances. Next, C. Sodium and potassium are stored in kerosene. Why? So because sodium and kerosene are highly reactive metals. Sodium and potassium. Sodium and potassium are highly reactive metals and react vigorously with carbon dioxide, oxygen or moisture present in air. To prevent this explosive reaction, they are immersed in kerosene because they don't react with kerosene. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோடியமும் பொட்டாசியமும் ஏன் கெரோசினில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட ஆன்சர் என்னென்னா, சோடியமும் பொட்டாசியமும் ரொம்ப ஹையாக ரியாக்ட் ஆகும். அதாவது வெளியே ஏரில் எக்ஸ்போஸ் பண்ணால் ஏரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அண்ட் அதில் இருக்க அந்த வாட்டர் தன்மை, அதாவது மாய்ஸ்சர், அதெல்லாம் வச்சு அது ரொம்பவே ஹையாக ரியாக்ட் ஆகும். இது வந்து ஒரு ஃபயர் உண்டாக்குற அளவுக்கு இட் வில் கேட்ச் ஃபயர் ஈஸிலி. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்ஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் கெரோசினில் வந்து சோடியமையும் பொட்டாசியமையும் இம்மர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறாங்க. பிகாஸ் இது வந்து சோடியமும் பொட்டாசியமும் கெரோசினோட ரியாக்ட் ஆகாது. இதுதான் ஆன்சர். இன்னொரு டைம் படிக்கிறேன். சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் and react vigorously with carbon dioxide, oxygen or moisture present in air. To prevent this explosive reaction, they are immersed in kerosene because they don't react with kerosene. Okay, next question. Mercury is used in thermometers. Why? Mercury is the only metal in liquid state at room temperature. It is used in thermometers because it has high coefficient of expansion. Hence, the slightest change in temperature can be noted. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெர்க்குரியை ஏன் தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் மெர்க்குரிக்கு வந்து ரொம்ப ஹையான இது மெர்க்குரி மட்டும்தான் ஒரே மெட்டல் விச் எக்ஸிஸ்ட் ஆஸ் லிக்விட் இன் ரூம் டெம்பரேச்சர். இது நான் முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப இட் ஹேஸ் ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். இது ஒரு ஹீட் இருந்தால் அது வந்து ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது
ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கூட இதில் ஈஸியாக நோட் பண்ணிடலாம். அதனால தான் மெர்க்குரியை வந்து தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆன்சர் இன்னொரு டைம் படிக்கிறேன். மெர்க்குரி இஸ் த ஒன்லி மெட்டல் இன் லிக்விட் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர். இட் இஸ் used in thermometers because it has high coefficient of expansion. Hence, the slightest change in temperature can be noted. Okay, next question. Last one. Why wires cannot be drawn from materials such as stone or wood? இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் வந்து ஒயர் நம்மளால் ஸ்டோன் இல்லைனா வுட்டு வச்சு மேக் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒயர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஸ்டோன் அண்ட் வுட் ஆர் நாட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இட் டஸ் நாட் ஷோ ப்ராப்பர்ட்டி சச் அஸ் டக்டிலிட்டி ஆர் மெல்லியபிலிட்டி. இது வந்து நான் பாயிண்டாக எழுதியிருக்கேன், அதே மாதிரி எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒயர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஸ்டோன் அண்ட் வுட்ஸ் ஆர் நாட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இட் டஸ் நாட் ஷோ ப்ராப்பர்ட்டி சச் அஸ் டக்டிலிட்டி ஆர் மெல்லியபிலிட்டி. ஓகே, இது அப்படி எழுதிங்க பாயிண்ட் பை பாயிண்ட். அவ்வளோதான் இந்த லெசன். ஸோ hope this video was useful. Thank you friends.